ஸோ ரச்சிதாவோட நீண்ட நாள் கனவு ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நிறைவேறிடுச்சு. அந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக தெரியுறாங்க ரச்சிதா. ஸோ அவங்களுக்கு நடந்திருக்கிற நல்ல விஷயம் குறித்து தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரச்சிதாவை பயங்கரமாக வாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரச்சிதாவுக்கு இப்போ நல்ல காலம் பிறந்துருச்சு. அதாவது ரச்சிதா பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே டிவி சீரியல்களில் தான் வந்துட்டு நடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ டிவி சீரியல்களில் நடித்தாலுமே ஒரு நாள் பெரிய திரையில் ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற ஆசை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பலருக்குமே இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன திரை வந்துட்டோமா இனி வெள்ளித்திரையில் போய் ஜொலிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரச்சிதாவுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசை வந்துட்டு இருந்தது. செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் படத்தில் வந்துட்டு ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ ரச்சிதாவினுடைய ஹீரோயின் கனவு நிறைவேறின சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரச்சிதா வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ராஜவேல் கிருஷ்ணா இயக்குற எக்ஸ்ட்ரீம் படத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரியாக ரச்சிதா நடிக்கிறாங்க. அவங்க போலீஸ் கெட்டப்பில் கையில் துப்பாக்கியோடு இருக்கிற ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த விஜயசாந்தி நீங்கள் தான் அக்கா இந்த மாதிரியா சொல்லிட்டு வராங்க. ஸோ ரச்சிதாவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்காக பாராட்டுகளும் வாழ்த்துகளுமே வந்துட்டு குவிஞ்சிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரச்சிதா பற்றின நிறைய நியூஸ் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பிகாஸ் ஆஃப் தினேஷ். ஸோ தினேஷ் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு கலந்துட்டு இருப்பார். ஸோ தினேஷ் அண்ட் ரச்சிதாவுக்கு இடையில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தினேஷ் என்ட்ரி கொடுத்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரச்சிதாவுமே ஒரு சில மெசேஜஸ் எல்லாமே வந்துட்டு போடுவாங்க ரிகார்டிங் தினேஷ். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்க பற்றின நியூஸஸ் எல்லாமே அப்பப்போ வைரல் ஆகும். ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த எக்ஸ்ட்ரீம் மூவினுடைய அப்டேட்டுமே வந்துட்டு வைரலாக பேசப்படுது. ஸோ எக்ஸ்ட்ரீம் படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியா பலருமே தெரிவித்தாங்க. ஆனால் அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக நடிகைகள் பலருமே தயங்கினாங்க. ஆனால் என்னோட படம் பெண்களுக்கு எதிரான கருத்தை சொல்கிற படம் இல்லை, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் இந்த மாதிரியா ரச்சிதா பார்த்தீங்கன்னா ரச்சிதாவினுடைய இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வெறும் ஆரம்பம் தான், அடுத்தடுத்து தொடர்ந்து ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரியா ரச்சிதாவினுடைய ரசிகர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா ரச்சிதாவுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ ரச்சிதா பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினாக பிஸியாக நடிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த நிலையில தான் ரச்சிதாவோட வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு காதல் வந்திருக்குது. ஸோ தினேஷை விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறமா அந்த காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரச்சிதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது. எஸ், கன்னட இயக்குனர் ஒருத்தரை தான் ரச்சிதா காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ போல இணையத்தில் இப்போ ஒரு மாதமாகவே பேசப்படுது. ஆனால் அந்த தகவலில் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியா ரச்சிதா தெரிவித்தாங்க. எதையோ வைரலாக்குங்க, இதை ஆக்குங்களேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ்ட்ரீம் ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு இந்த திருமண பேச்சுக்கு ரச்சிதா முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்லப்படுது. பிகாஸ் ஆஃப் அவங்க இந்த மாதிரி சொன்னதுனால, அதாவது எதையோ வைரல் பண்ணுங்க, அதை வைரல் பண்ணுறீங்க, அதை விட்டுட்டு இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியா அவங்க சொன்னதுனால ஸோ ஸோ ஆக்சுவலாக அவங்களுடைய திருமண வதந்திக்கு தான் அவங்க முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களோ, ஸோ அதுதான் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லாமல் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியாலாம் வந்துட்டு பேசப்பட்டுச்சு. பட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ரச்சிதா வந்துட்டு அவங்களுடைய திருமணம் குறித்து எந்த ஒரு தகவலுமே வெளியிடலாம். எனிவே இது போக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசனில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக அர்ச்சனா இருந்தாங்க. ஸோ டைட்டிலையும் ஜெயிச்சாங்க, ஒயில் கார்டாக உள்ள வந்து. ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ரச்சிதாவை தொடர்ந்து அர்ச்சனாவும் ஹீரோயின் ஆவாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.